நம்ம ஊர்ல சாக்கடை தண்ணியெல்லாம் ஒண்ணு தெருவுல ஓடும், இல்லைன்னா ஏதாவது கால்வாயில கலக்கும், இல்லைன்னா ஆறுகள்ல கலக்கும். அதுவே முன்னேறிய நாடுகள்ல அந்த சாக்கடை தண்ணியை ஃபில்டர் பண்ணி அவங்க ஒண்ணு விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு பூங்காக்கள் மரங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல இருந்த அரசியல் சாக்கடை இப்போ தெளிந்த நீரோடையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லல, ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாட்ட ரொம்ப நாளாவே கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு, நான் அரசியலுக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. அவங்க அம்மா அது ஒரு சாக்கடை, நீ போகாண்டாம் அப்படின்னு இருக்காங்க. இப்ப விஜய் வெற்றி பெற்ற உடனே சாக்கடை தெளிவாயிட்டு தெளிந்த நீரோடை ஆயிட்டு, அதனால நீ போய் சேர்ந்துக்க, திருச்சி கிழக்குல நீ நிக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப அவர் வரணுமா வேண்டாமா அப்படின்ட்டு நம்ம கிட்ட தான் கருத்து கேட்டிருக்காரு. அப்ப நம்ம கருத்து சொல்லிதானே ஆகணும். அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்னா ஒரு சில நல்ல காரியங்கள் பண்ணுனா போதும், சமூக சேவைகள் பண்ணுனா போதும் அப்படிங்கறது மட்டும் தகுதி இல்லை. நல்ல காரியங்கள் சமூக சேவை பண்றதுக்கு நல்ல மனசு இருந்தாலே போதும், கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தாலும் போதும். இப்ப என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு, அதை வச்சு என்னால ஒரு சில சமூக சேவைகள் பண்ண முடியும், நல்ல காரியங்கள் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுவேன். ஒருத்தட்ட 10,000 ரூபாய் இருக்கும், ஒருத்தட்ட 1,00,000 ரூபாய் இருக்கும், அதை வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஆனா இது அரசியலுக்கு தகுதியா அப்படின்னா இது தகுதி இல்லை. அரசியலுக்கு வரவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடு எப்படி இருக்கணும், இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும், இந்த நிலம் எப்படி இருக்கணும், இங்க விவசாயம் எப்படி நடக்கணும், இங்க தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பார்வை, அந்த தெளிந்த சிந்தனை இருந்தாதான் அவங்கதான் அரசியலுக்கு வரணும், அரசியல்வாதி ஆகணும். இப்படி என்ஜிஓ வச்சுக்கிட்டு நான் ஒரு சில நல்ல காரியங்கள் பண்றேன், அதனால நான் அரசியலுக்கு வரேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது. இப்ப ராகவா லாரன்ஸ் ஒரு சில நல்ல காரியங்கள் பண்றாரு. அவருக்கு ஒரு கனவு இருக்கு, 100 ஏக்கர்ல பெரிய ஆசிரமம் கட்டணும், அதன் மூலமா மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கனவு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் உங்க நண்பர் தானே, அவர்கிட்ட கேட்டு நீங்க அதை பண்ணலாமே, அதுக்கு அரசியலுக்கு வந்துதான் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி இப்ப எங்களுக்கு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகள் ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. காவிரி ஆற்றின் குறுக்க மேகதாதுல கர்நாடகா அணை கட்டும் அப்படிங்கிறாங்க, நம்ம விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க மின்சார தட்டுப்பாடு இருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இது எதுக்குமே குரல் கொடுக்காம நான் ஒரு சில நல்ல காரியங்கள் பண்றேன், அதனால திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து நிக்க போறேன், நான் வரணுமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி அரசியலுக்கு வர துடிக்கிற நீங்கள்லாம் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. அண்ணன் சீமான் மாதிரி எதிர்கால தலைமுறைக்கு என்ன செய்யணும், இந்த நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல் அறிவு கொண்ட அரசியல் ஞானிகள் தான் இங்க அரசியலுக்கு வரணுமே தவிர, சினிமால நடிச்சேன், ஒரு சில நல்ல காரியங்கள் பண்ணினேன் அப்படிங்கிறதுக்காக இங்க அரசியலுக்கு வர வேண்டிய தேவையில்லை. நீங்க பண்ணக்கூடிய நல்ல காரியங்களை உங்க நண்பர் முதல்வர் விஜய் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு பல உதவிகள் பெற்று இன்னும் அதை சிறப்பா பண்ணுங்க. நீங்க அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. மக்களை, உங்களோட கருத்தை நீங்களும் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.